வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக ராகப்பிரியா. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். போபால் சிறையிலிருந்து தப்பிய 8 சிமி தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை. புறநகர் பகுதியில் காவல்துறையினர் அதிரடி. சிமி தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சினை நீதி விசாரணை நடத்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல். எல்லை பகுதியில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல். பாதுகாப்பு படை வீரர் உள்பட 3 பலி. தென் தமிழகம் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய பிரதேச மாநிலம் போபால் சிறையில் இருந்து தப்பியோடிய சிமி தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த 8 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சிமி எனப்படும் இந்திய இஸ்லாமிய மாணவர் அமைப்பு தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்ததால் இந்த இயக்கத்தின் மீது மத்திய மாநில அரசுகள் தடை விதித்தன. பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட சிமி இயக்கத்தினர் விசாரணை மற்றும் தண்டனை கைதிகளாக நாட்டில் உள்ள பல சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் மத்திய பிரதேச மாநிலம் போபால் மத்திய சிறைச்சாலையிலும் சிமி இயக்க தீவிரவாதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். அங்குள்ள சிமி இயக்க தீவிரவாதிகள் 8 பேர் பணியில் இருந்த சிறை காவலரை எவர் சில்வர் தட்டாலும் கண்ணாடியாலும் தாக்கினர். இதில் பலத்த காயமுற்ற சிறை காவலர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து 8 தீவிரவாதிகளும் போர்வையை கயிறாக்கி சிறையில் இருந்து தப்பி ஓடினர். இதனைத் தொடர்ந்து போபால் நகரம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டு தேடுதல் நடவடிக்கை முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிமி இயக்கத்தை சேர்ந்த தீவிரவாதிகள் 8 பேர் சிறையில் இருந்து தப்பியோடியதை அடுத்து முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து சிறை கண்காணிப்பாளர் உள்பட 3 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். தீவிரவாதிகள் தப்பியோடியது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் மத்திய பிரதேச மாநில அரசிடம் அறிக்கை கோரியுள்ளது. போபால் சிறையில் இருந்து தீவிரவாதிகள் தப்பியோடியதை அடுத்து நகரம் முழுவதும் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது. இதனிடையே போபால் புறநகர் பகுதியான இன்கேடி பகுதியில் அவர்கள் பதுங்கி இருப்பதாக சிறப்பு தீவிரவாத தடுப்பு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த பகுதியை சுற்றி வளைத்த காவல்துறையினர் தீவிரவாதிகளை பிடிக்க முயன்றனர். அப்போது இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 8 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். போபால் சிறையில் இருந்து தப்பியோடிய 8 தீவிரவாதிகளில் ஜாகிர் ஹுசைன் மெஹபூப் என்ற இருவரும் 2014 சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள். மத்திய பிரதேச மாநில தீவிரவாத தடுப்பு காவல்துறையினர் நடத்திய இந்த துப்பாக்கி சண்டையில் இவர்கள் இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சிமி தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சினையில் அரசியல் கட்சிகள் மத்திய அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. சிறையில் இருந்து தப்பிய சிமி தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சினையில் அரசு தரப்பில் கூறப்படும் தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாகவும் சந்தேகத்திற்குரிய வகையில் இருப்பதாகவும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் தலைமை குழு உறுப்பினர் பிருந்தா காரத் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினையில் உரிய முறையில் நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் கமல்நாத் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாளையொட்டி அவருடைய நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 31வது நினைவு நாள் நாடு முழுவதும் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி தில்லியில் அமைந்துள்ள இந்திரா காந்தியின் நினைவிடமான சக்தி ஸ்தலில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையில் திரளான காங்கிரஸ் கட்சியினர் காங்கிரஸ் தலைமையகத்தில் இருந்து பேரணியாக இந்திரா காந்தி நினைவிடத்திற்கு சென்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர்களும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுமான குலாம் நபி ஆசாத், சுஷில் குமார் ஷிண்டே, ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் பேரணியில் பங்கேற்று இந்திரா காந்தியின் நினைவிடத்திற்கு சென்றனர். ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து நடத்தி வரும் துப்பாக்கிச் சூட்டில் பூஞ்ச் பகுதியில் ஒரு பெண் உள்பட கிராம மக்கள் 2 பலியாகினர். பாதுகாப்பு படை வீரர் ஒருவரும் பலியானார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லைப் பகுதியில் இதுவரை 60 முறைகளுக்கு மேல் அத்துமீறியுள்ளது. இந்நிலையில் இன்று பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் பலியானார். மேலும் ஒரு பெண் உள்பட கிராம மக்கள் 2 கொல்லப்பட்டனர்.
கொல்லப்பட்டனர். இதேபோல் ரஜௌரி பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பெண் ஒருவர் பலத்த காயமடைந்தார். தஞ்சாவூர் உள்ளிட்ட 3 தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் சின்னங்கள் பொருத்தும் பணி 7ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தேர்தல் செலவினங்கள் கண்காணிப்பதற்கான செலவின பார்வையாளர்கள் 3 பேர் வந்துள்ளதாகவும், தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நாளை முதல் தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பொது மற்றும் காவல் கண்காணிப்பு பார்வையாளர்கள் 2ஆம் தேதி தொகுதிக்கு செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் மற்றும் கேரளத்தை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும், வடகடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், சென்னையில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்திருக்கிறது. 24 மணி நேரத்தில் அதிக அளவாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலும், மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியிலும் 120 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 110 மில்லிமீட்டரும், குமரி மாவட்டம் பேச்சிப்பாறையில் 100 மில்லிமீட்டரும், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் 80 மில்லிமீட்டரும், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலும், கோவை மாவட்டம் பீளமேட்டிலும் 70 மில்லிமீட்டரும் மழை பெய்திருக்கிறது. திருப்பூர், செந்துறை, மணியாச்சி, அவினாசி, அரிமளம், காரைக்குடியில் 60 மில்லிமீட்டரும், நத்தம், சோழவந்தான், சத்திரப்பட்டி, பெரியநாயக்கன் பாளையம், பழனி ஆகிய இடங்களில் 50 மில்லிமீட்டரும் மழை பெய்துள்ளது. சூலூர், மருங்காபுரி, அறந்தாங்கி, வால்பாறை, பாபநாசம், புள்ளம்பாடி, தேவக்கோட்டை, மதுரை விமான நிலையம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் 40 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடும் ஹிலாரி கிளின்டன் மற்றும் டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கிடையே மக்கள் செல்வாக்கில் 1% இடைவெளி உள்ளதாக புதிய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் அடுத்த மாதம் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் ஆளும் ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஹிலாரி கிளின்டனும், குடியரசுக் கட்சி வேட்பாளராக டொனால்டு டிரம்ப் ஆகியோரும் போட்டியிடுகின்றனர். முந்தைய கருத்து கணிப்பில் டிரம்பை விட ஹிலாரி 12% கூடுதலாக மக்கள் ஆதரவை பெற்றிருந்தார். இந்நிலையில் தற்பொழுது மக்கள் செல்வாக்கு யாருக்கு அதிகம் உள்ளது என புதிதாக கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. இதில் ஹிலாரி கிளின்டனுக்கு 46% மக்களும், டிரம்புக்கு 45%-த்தினரும் ஆதரவு அளித்துள்ளனர். இருவரிடையே 1% வித்தியாசம் உள்ளதால் டிரம்ப், ஹிலாரி இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இதனிடையே அரசு பணிகளுக்கு தனிப்பட்ட இமெயில் கணக்கை பயன்படுத்தியது தொடர்பாக மீண்டும் விசாரணை தொடங்கப்படும் என தேசிய புலனாய்வு அமைப்பு அறிவித்துள்ளதால் ஹிலாரி கிளின்டனின் செல்வாக்கு சரியக்கூடும் என்ற நிலையும் காணப்படுகிறது. அதே சமயம் டிரம்ப் மீதான பாலியல் புகார்கள் விஷயத்தில் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் தேர்தலில் இந்த விவகாரம் டிரம்புக்கு எதிராக திரும்பும் எனவும் கருதப்படுகிறது. அரசியல் சூழலால் புதுவையில் காங்கிரசுக்கு ஆதரவு, தொல் திருமாவளவன் பேட்டி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வரும் ஆண்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை தமிழகத்தில் நடத்தியே தீர வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் நிரந்தர தீர்வு ஏற்படுத்துவதில்லை, கால தாமதம் ஆவதாக குறிப்பிட்டார். அதேபோல் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில்தான் அமைய தாம் முயற்சி எடுத்து வருவதாகவும், இதற்கு தமிழக அரசும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மக்களிடம் நேர்மையான முறையில் வாக்கு சேகரிக்கவும், பணம் கொடுத்து வாக்கு கேட்கும் அரசியல்வாதிகளை துரத்தி அடிக்கவும்
உள்ளதாகவும் திருப்பரங்குன்றம் ஃபார்முலா ஒன்றை பாரதிய ஜனதா அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2015ஆம் ஆண்டு ஜூலை முதல் செப்டம்பர் வரை மத்திய தொல்லியல் துறையினர் முதற்கட்ட அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டனர். இந்த ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரை 2ஆம் கட்ட அகழாய்வு பணிக்கு மத்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியது. 2ஆம் கட்ட அகழாய்வில் 59 குழிகள் தோண்டப்பட்ட போது உரை கிணறுகள், கழிவுநீர் வாய்க்கால், நேர்த்தியாக கட்டப்பட்ட குடியிருப்புகள், சேமிப்பு அறைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்தன. இவற்றை பாதுகாக்கும் வகையில் அரசு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்நிலையில் இன்று கீழடி பள்ளிச்சந்தை புதூரில் அகழாய்வு பணி நடைபெற்ற இடத்தை பார்வையிட்ட தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பீட்டர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் அங்கு அருங்காட்சியகம் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் நலன் குறித்து சென்னை கோபாலபுரத்தில் ஸ்டாலின், கனிமொழி ஆகியோரிடம் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் விசாரித்தார். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள கருணாநிதியின் இல்லத்துக்கு திருநாவுக்கரசருடன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன், KV தங்கபாலு, பீட்டர் அல்போன்ஸ், குஷ்பு உள்ளிட்டோர் சென்றனர். கருணாநிதி ஓய்வெடுத்து வருவதால் ஸ்டாலின், கனிமொழி ஆகியோரிடம் காங்கிரஸ் தலைவர்கள் நலம் விசாரித்தனர். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கருணாநிதிக்கு ஏற்பட்ட ஒவ்வாமை பிரச்சினை குணமடைந்து வருவதாக கூறினார். மேலும் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவளித்திருப்பதை திமுக வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் நிலவும் அரசியல் சூழ்நிலை காரணமாக காங்கிரஸ் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவளிப்பதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தேவை புதுச்சேரியில் உள்ளதால் முதல்வர் நாராயணசாமிக்கு ஆதரவளிக்க முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் பொது சிவில் சட்டம் மக்களை ஏமாற்றும் செயல் என்றும் அவர் கூறினார். மதுரை திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் டாக்டர் சரவணன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் திமுக சார்பில் டாக்டர் சரவணன் போட்டியிடுகிறார். முன்னதாக முன்னாள் அமைச்சர் பெரியசாமி தலைமையில் RV பட்டியிலிருந்து திமுகவினர் ஊர்வலமாக புறப்பட்டு சென்றனர். திருப்பரங்குன்றம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜீவாவிடம் திமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தனது வேட்புமனுவை அளித்தார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா குணமடைந்து வருவதாகவும் அவர் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் முதுபெரும் நடிகை சரோஜா தேவி தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 40 நாட்களுக்கும் மேலாக 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் இன்று மாலை திரைப்பட நடிகையான சரோஜா தேவி மற்றும் நடிகர் ரமேஷ் கண்ணா ஆகியோர் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று தமிழக முதலமைச்சருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சரோஜா தேவி, தமிழக முதல்வருக்கு சிகிச்சை அளித்து வரும் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் ஜான் பீலேவை சந்தித்து அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து விசாரித்ததாகவும் முதல்வர் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் தெரிவித்தார். கீழ்பவானி கால்வாய் பாசன பகுதிகளில் தண்ணீர் திருட்டு நடப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாய் பாசனத்துக்கு கடந்த 21ஆம் தேதி முதல் வினாடிக்கு 1500 கன அடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்பட்ட நிலையில் கடந்த 2 நாட்களாக 1300 கன அடி நீர் திறந்து விடப்படுகிறது. இந்த நிலையில் தலைப்பு கால்வாய், பகிர்மான கால்வாய்களுக்கு குறுக்கே சட்டவிரோதமாக குழாய்கள் மூலம் தண்ணீர் எடுக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைப்பது தடைப்பட்டுள்ளதாகவும் இதனை தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்டுகளை கண்காணிக்கும் வகையில் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன.
தமிழக கேரள எல்லையில் உள்ள வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து இரு மாநில காவல்துறையினர் தொடர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் உள்ள பவானிசாகர், தாளவாடி, கடம்பூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் ஆயுதப்படை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆசனூர், பவானிசாகர் காவல் நிலையங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையங்களில், கடம்பூர், தாளவாடி காவல் நிலையங்களில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் சிறப்பு காவல் குழு ஏற்படுத்தப்பட்டு பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கூட்டங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. திண்டிவனம் அருகே கார் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் காரில் பயணம் செய்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த காவிரிப்பாக்கம் பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து கடலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து எதிரே வந்த காரில் மோதியது. இதில் காரை ஓட்டி வந்த மணிகண்டன் என்பவரும் அவரது அண்ணன் மனைவி ரேவதி மற்றும் அவரது 3 வயது பெண் குழந்தையும் அதே இடத்திலேயே பலியாகினர். காரில் பயணம் செய்த மேலும் 4 பேரும் பேருந்தில் பயணம் செய்த 2 உள்ளிட்ட 6 பேர் படுகாயமடைந்து திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரசு பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவும் அதிவேகமாக பேருந்தை இயக்கியதுமே இந்த விபத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது. சீர்காழியில் சிறுவனுக்கு மது கொடுத்து அந்த காட்சியை செல்போனில் படம் எடுத்த இளைஞர்கள் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியை சேர்ந்தவர் சிவகுமார். இவருடைய மகன் சிவபாலன் நேற்று அப்பகுதியில் உள்ள சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் தினேஷ், அரவிந்தன், மதுபாலா ஆகியோர் வீட்டின் அருகே உள்ள வயல்வெளி பகுதியில் மது அருந்தியுள்ளனர். அப்போது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் சிவபாலனை மது அருந்த செய்த இளைஞர்கள் அவனை நடனமாடச் சொல்லி அதனை செல்போனில் படம் பிடித்துள்ளனர். இதுகுறித்து சிறுவனின் தந்தை அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சிறுவனுக்கு மது கொடுத்த இளைஞர்கள் 3 பேரை கைது செய்து சீர்காழி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதி யுவராஜ் 3 பேரையும் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது நிறுத்தப்பட்டுள்ளதால் பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் கால்வாய் பாசனத்திற்கு 134 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் நீர் இருப்பு குறைந்ததால் தண்ணீர் திறப்பது நிறுத்தப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பயிரிட்டுள்ள நெல், கரும்பு பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் குடிநீர் தேவைக்காக 10 நாட்களுக்கு காளிங்கராயன் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சம்பா பயிர்கள் கருகி வரும் நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் தஞ்சை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை, சம்பா, தாளடி என முப்போக சாகுபடி நடைபெறுவது வழக்கம். கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி பொய்த்து போன நிலையில் தற்போது ஒருபோக சாகுபடியாக சம்பா சாகுபடியை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 3,30,000 ஏக்கர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தற்போது 1,82,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த பயிருக்கு இன்னும் 90 நாட்கள் தண்ணீர் தேவைப்படும் நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு தற்போது வெறும் 4,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கி தஞ்சை மாவட்டத்தில் பரவலாக பெய்துள்ளது. இந்த மழை 2 மாதங்களுக்கு விட்டு பெய்து வந்தால் சம்பா பயிர்கள் வளரும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இருப்பினும் கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை பெற்று மேட்டூர் அணையில் சேமித்து வைக்க வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்ப்பாக உள்ளது. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து பொதுமக்கள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழையின்மையால் அருவியில் நீர்வரத்து குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று தேனி மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்தது. இதனால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் அருவியில் குளிக்க தடை விதித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மலைக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அருவி பகுதிக்கு செல்லவும் அங்கு குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் இரவு மிதமான மழை பெய்தது. பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அருவியில் இன்று காலை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது.
காலை 5 மணிக்கு அமனலிங்கேஸ்வரர் கோவிலை வெள்ளம் சூழ்ந்ததால் விடியற்கால பூஜைகள் நடைபெறவில்லை. வெள்ளம் வடிந்த பிறகு 7 மணிக்கு பூஜைகள் நடைபெற்றன. அருவியில் பாதுகாப்பு தடுப்பு கம்பிகளை தாண்டி வெள்ளம் வந்து கொண்டிருப்பதால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். அருவிக்கு செல்லும் பாதையை அடைத்து வைத்துள்ளனர். பஞ்சலிங்க அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் திருமூர்த்தி அணைக்கு வினாடிக்கு 420 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 49.23 அடியாக உள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் இன்று கந்தசஷ்டி விழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியுள்ளது. அறுபடை வீடுகளில் 3வது படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் 3வது வாரத்தில் கந்தசஷ்டி விழா கொண்டாடப்படுகிறது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் விழா இன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. மலைக்கோவிலில் சின்னகுமாரர், சண்முகர், வள்ளி தெய்வானை மற்றும் துவார பாலகர்களுக்கு காப்பு கட்டுதல் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சஷ்டி விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் கையில் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்டனர். மேலும் 5ஆம் தேதி மலைக்கோவில் கிரிவல பாதையில் சூரசம்ஹார நிகழ்ச்சியும் மறுநாள் திருக்கல்யாணமும் நடைபெற உள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா இன்று காலை யாகசாலை பூஜையுடன் தொடங்கியுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றான கந்தசஷ்டி விழா இன்று தொடங்கியது. அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப ஆராதனையும் உதய பார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. காலை 6 மணி அளவில் யாகசாலையில் சுவாமி ஜெயேந்திரநாதர் வள்ளி தேவானை அம்பாளுடன் எழுந்தருளினார். பின்னர் யாகசாலை பூஜைகளுடன் விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து விரதம் இருக்கும் பக்தர்கள் அங்க பிரதர்ஷனம் செய்து வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வரும் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பக்தர்கள் வசதிக்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மெக்சிகோ கிராண்ட் பிரிக்ஸ் கார் பந்தய போட்டி பிரிட்டன் வீரர் முதலிடம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இலையுதிர் காலத்தை ஒட்டி மேற்கு சீனாவில் எழில் கொஞ்சும் இயற்கை காட்சிகள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்கின்றன. தென்மேற்கு சீனாவில் லின்சை நகரில் இயற்கை அன்னையின் முழுமையான காட்சிகளை காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உலகெங்கும் இருந்து வந்து செல்கின்றனர். வெண்ணிற மேக கூட்டங்களின் நடுவே விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து நிற்கும் மலை சிகரங்கள், இலையுதிர் காலத்தை ஒட்டி சிவப்பு மற்றும் தங்க நிறத்தில் ஜொலிக்கும் மர இலைகள், மலை உச்சியில் தவழும் பனிக்கூட்டங்கள் என கண்கொள்ளா காட்சிகள் ஏராளம் பார்வையாளர்களை கவர்ந்திருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, ஜின்ஜியாங் பிரதேசத்தில் காண கிடைக்காத இயற்கை காட்சிகள் அனைவரையும் கவர்கின்றன. பச்சை மற்றும் பொன் வண்ணத்தில் அடிக்கடி மாறும் மரங்கள் ஒரு இயற்கையின் அருட்கொடை. டாக்லி மாகாண் பாலைவனம் மற்றும் தரைமாற்றின் நடுவே பாதுகாப்பு அரண் போன்று விளங்குகிறது இந்த வனம். மலையின் குறுக்கே கோடு போட்டது போன்ற தோற்றம் அளிக்கும் சாலைகள் என இயற்கை காட்சிகள் காண்பவர்களை பரவசப்படுத்துகின்றன. மெக்சிகோவில் நடைபெற்ற ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் பிரிட்டன் வீரர் லூயிஸ் ஹாமில்டன் முதலிடம் பிடித்தார். ஃபார்முலா 1 கார் பந்தயம் உலகின் பல்வேறு நாடுகளில் பல சுற்றுகளாக நடத்தப்படுவது வழக்கம். இதன்படி மெக்சிகோவில் நடைபெற்ற சுற்றில் அதிவேகமாக காரை இயக்கிய பிரிட்டன் வீரரும் மெர்சிடிஸ் அணியை சேர்ந்த லூயிஸ் ஹாமில்டன் முதலிடம் பிடித்தார். அவருக்கு அடுத்தபடியாக அதே அணியை சேர்ந்தவரும் ஜெர்மன் வீரருமான நிக்கோ ரோஸ்பர்க் 2வது இடத்தை பிடித்தார். இதன் மூலம் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றும் போட்டியில் ஹாமில்டன் மற்றும் ரோஸ்பர்க் இடையில் 19 புள்ளிகள் குறைந்தது. பந்தயத்தில் 3வதாக ஃபெராரி அணியை சேர்ந்த செபாஸ்டின் வெட்டல் வந்தார். எனினும் அவர் பந்தயத்தின் விதிமுறைகளை மீறியதாக கூறி அவரது புள்ளிகள் குறைக்கப்பட்டன. இதனால் ரெட்புல்ஸ் அணி வீரர் டேனியல் ரிக்கியார்டோ 3வது இடத்தை பிடித்ததாக அறிவிக்கப்பட்டது. வெட்டல் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போபால் சிறையிலிருந்து தப்பிய 8 சிமி தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை. புறநகர் பகுதியில் காவல்துறையினர் அதிரடி. சிமி தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சினை நீதி விசாரணை நடத்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல்.
எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல், பாதுகாப்பு படை வீரர் உள்பட 3 பலி. தென் தமிழகம் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.